ஸோ இந்த சம்மில் என்ன பார்க்கலான்னா ஒரு மேட்டோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ உமன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, டேஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் சேஞ்ச் ஆகும்போது எப்படின்னா வந்து இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். நெக்ஸ்ட் என்னன்னா லென்த், இங்கே வந்து லென்த்து உமன் அண்ட் டேஸ். உமன் வந்து 15 இருக்காங்க, 120 மீட்டராக இருக்கும்போது 15 உமன்ஸ் தேவைப்படுறாங்க 12 டேஸ்க்கு. சப்போஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது 512, அப்போ இங்கே வந்து 32 உமன்ஸ். அப்போ இங்கே டேஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ 120க்கு 15 உமன்ஸ் 12 டேஸ், அப்போ 512க்கு 32 உமன்ஸ், டேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது உமன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க, ஸோ டேஸும் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாமே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து சிம்பிள் ஒரு லாஜிக் என்னன்னா வந்து எல்லாமே வந்து சேமாக இருக்கும், ஒரு ரேஷியோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3/5 இருக்கு, which is equal to 15/25. இது எப்படின்னா வந்து இதை நம்ம சப்போஸ் இதுதான் வந்து கொஸ்டின் பார்க்குறோம். 15/25 இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், 5th டேபிள் சால்வ் பண்ணால் 3/5. ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு இந்த நம்பர்லேருந்து சம்திங் ஒரு இன்டூ பண்ண, ஒரு காமன் நம்பரோட மேக்னிடியூட்ல இன்டூ பண்ணால் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 180க்கும் 15க்கும் என்ன லிங்க்னு பார்க்கணும். ஸோ 180 டிவைடட் பை 15 ஒரு மெத்தடில் போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணுற தேர்ட் டேபிளோட கேன்சல் பண்ணோம்னா 60, எகெயின் இது வந்து தேர்ட் டேபிள், ஸோ 5. இது மட்டும் எகெயின் 5th டேபிள் கேன்சல் பண்ணால் 12/1. ஸோ இதுதான் வந்து இதோட ரேஷியோ. ஸோ 180 வந்து எப்படின்னா ஸோ வந்து 12 into 15 equal to 180 or 180 divided by 15 equal to 12. ஸோ இங்கே வந்து என்னன்னா இந்த நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணால் தேர்ட் நம்பர் கிடைக்குது. ஸோ சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து 152வும் அப்ளை பண்ணி பார்ப்போம், அப்போ நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 512/32. ஸோ செகண்ட் டேபிளில் அது வந்து 8th டேபிளில் பண்ணலாம். 8th டேபிளில் பண்ணால் 4 times, இது வந்து 48, 6 1/3, ஸோ 64. ஸோ 64/4. எகெயின் இந்த 4th டேபிள் கேன்சல் பண்ணால் 16. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும், ஆன்சர் வந்து 16. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம், நம்ம என்ன பார்த்தோம், இங்கே வந்து 12 into 15 180. இப்போ நம்ம வந்து 180/15 போட்டு 12 கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி 12 into 15 180 பார்க்கலாம். ஸோ தெரியும் நமக்கு நார்மலாகவே 32 into 16 போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வரணும், 512. ஸோ ஆப்ஷனில் வந்து 16 days.